எதிர்மறை நெகட்டிவ் எண்ணங்கள் நம்மகிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. மற்றவங்க நம்மளை பார்த்து ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வார்த்தைகள், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள். சரி, ஒன்று. ரெண்டாவது, கண் திருஷ்டி. நம்மளை பார்த்து ஒருத்தவங்க கண் வைக்கிறாங்க, பொறாமப்படுறாங்க. அப்புறம் சக்கரங்கள் ஏதோ பிளாக். அது எப்படிங்க நல்லா முடியும்? என் வாழ்க்கைலாம் முன்னேறது கஷ்டங்க. அதுக்கெலாம் நான் படிச்சிருக்கணும், நிறையா பெரிய ஆளாக இருக்கணும், லக்கு வேணும், அதுக்கு அதிர்ஷ்டம் வேணும். அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஜாதகத்துலலாம் கொடுப்பன இருக்குங்க. அந்த மாதிரிலாம் நமக்கு இல்லைங்க. இது யார்கிட்டேருந்து வருது? நம்ம கிட்டேருந்து வரக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள். இதுதான் நம்மளை ஃபர்ஸ்ட் டேமேஜ் பண்ணுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது மூணுத்துக்குமே சேர்த்து சொல்யூஷன். அதாவது எதுக்கு? எதிர்மறை எண்ணங்கள், கண் திருஷ்டி, சக்கரா, மூணுத்துக்குமே சேர்த்து சொல்யூஷன். அப்படியே சொல்லிட்டு ரெகுலராக செஞ்சுக்கிட்டே வாங்க. இதை மூணுமே செய்யலாமா? தாராளமாக மூணுமே செய்யலாம். இல்லை ஏதாவது ஒன்று செஞ்சால் போதுமா? ஏதாவது ஒன்று செஞ்சாலும் உங்களோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். இது செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம், உங்கள் எனர்ஜி லெவலில் நல்ல மாற்றம் ஏற்பட்டு நீங்கள் சூப்பராக வர ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கை சூப்பராக முன்னேற ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய 3 விஷயங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ரொம்ப முக்கியமாக நெகட்டிவ் எனர்ஜி, அப்புறம் கண் திருஷ்டி, அப்புறம் சக்கரங்களில் பிளாக் இருக்குது. இதை பற்றி டீட்டெயில் சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எதிர்மறை நெகட்டிவ் எண்ணங்கள் நம்மகிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. மற்றவங்க நம்மளை பார்த்து ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வார்த்தைகள், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள். சரி, ஒன்று. ரெண்டாவது, கண் திருஷ்டி. நம்மளை பார்த்து ஒருத்தவங்க கண் வைக்கிறாங்க, பொறாமப்படுறாங்க. அப்புறம் சக்கரங்கள் ஏதோ பிளாக் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். எதிர்மறை விஷயங்கள், அதாவது நெகட்டிவ் எனர்ஜி. நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது வெளியிலேருந்து வரணும்னு அவசியம் இல்லைங்க, நமக்குள்ளேயே உருவாகுது. அது எப்படிங்க நல்லா முடியும்? என் வாழ்க்கைலாம் முன்னேறது கஷ்டங்க. அதுக்கெலாம் நான் படிச்சிருக்கணும், நிறையா பெரிய ஆளாக இருக்கணும், லக்கு வேணும், அதுக்கு அதிர்ஷ்டம் வேணும். அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஜாதகத்துலலாம் கொடுப்பன இருக்குங்க. அந்த மாதிரிலாம் நமக்கு இல்லைங்க. இது யார்கிட்டேருந்து வருது? நம்ம கிட்டேருந்து வரக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள். இதுதான் நம்மளை ஃபர்ஸ்ட் டேமேஜ் பண்ணுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், முதல்ல நம்ம எண்ணங்களை மாற்ற ஆரம்பிக்கணும். எஸ், என்னால் முடியும். அதாவது எதிர்மறை எண்ணங்கள் வெளியிலேருந்து இல்லை, நம்ம கிட்டேருந்து வரக்கூடிய விஷயங்களை. என்னால் முடியும், ஐ கேன் டூ இட், ஐ கேன் அச்சீவ் இட்னு இந்த மாதிரி நல்ல நல்ல வார்த்தைகள் நீங்கள் பழக ஆரம்பிங்க. இப்போ இது மூணுத்துக்குமே சேர்த்து சொல்யூஷன். அதாவது எதுக்கு? எதிர்மறை எண்ணங்கள், கண் திருஷ்டி, சக்கரா, மூணுத்துக்குமே சேர்த்து சொல்யூஷன். அப்படியே சொல்லிவிட்டு நோட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. ஞாயிற்றுக்கிழமை எப்பயுமே 6 மணிக்கு மேலே, 4:30 ராவுகாலம் முடியுதா, 6 மணிக்கு மேலே எல்லாருமேங்க எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்தால் கூட போதும், எடுத்துக்கோங்க. நல்ல எல்லோயிஷ் கலரில் இருக்கணும், டாட் எதுவுமே இல்லாத மாதிரி எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வீட்டில் கழுவிடுங்க, நல்லா வாஷ் பண்ணி. எந்த ஒரு விஷயம் பரிகாரத்துக்கு சேர்ந்தாலும் கழுவிடுங்க. கழுவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுக்கோங்க. கற்பூரம் எடுத்துக்கோங்க. 6 மணிக்கு மேலே வீட்டு வாசலில் போய் நின்று எலுமிச்சம்பழம் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. கத்தியில் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அது மேலே எலுமிச்சம்பழத்துக்கு மேலே கற்பூரம் வச்சு ஏற்றி வீடை ஃபுல்லாக சுற்றி போடுங்க. இப்போ நமக்கு இண்டிவிஜுவலாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடை சுற்றி போட்டுட்டு அப்புறம் நமக்கும் சுற்றிட்டு, நமக்கு முன்னாடி இப்படி சுற்றிட்டு, முச்சந்தி இருந்தால் ரொம்ப சிறப்பு. இல்லைனா 4 ரோடு சந்திக்கக்கூடிய இடமா இருந்தாலும் ஓகே, சிறப்பு. அந்த மாதிரி இடமா இருக்கும்போது அந்த இடத்துல போய் நின்றுட்டு அங்கே, அதாவது வீடை ஃபஸ்ட்டு சுற்றிட்டீங்க. வீட்டுக்கு பெரியவங்க தான் செய்யணும். வீட்டுக்கு சுற்றிட்டீங்க. சுற்றிட்டு நடு ரோட்டில் போய் நின்று, உண்மையாகவே நடு ரோட்டில் தாங்க போய் நிற்கணும். நடு ரோட்டில் போய் நின்று நமக்கு செல்ஃபாக நமக்கு சுற்றிக்கிட்டு அதை கற்பூரத்தை எடுத்து கீழே போட்டுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை பிச்சு 4 திசையில் போட்டுருங்க. அதாவது இப்படி நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, 4 டைரெக்ஷனில் போட்டுருங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை போட்டுருங்க. போட்டுட்டு அந்த தீபம் இருக்குது பாருங்கள், கற்பூரம் எரிஞ்சிட்டுங்களா, திரும்பி பார்க்காம வீட்டுக்குள்ளே வந்துடுங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் கவனிக்க வேண்டியது, ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் செஞ்சால் ரொம்ப சிறப்பு. ஏன்னா நம்மளோட திருஷ்டி அவங்களுக்கு போய் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்க்கும்போது. இல்லாமல் அதுக்கு நைட்டு 10 மணி மேலே தாங்க நடக்கும். பரவாயில்ல, செய்யுங்க. சிலர் ஏரியாவில் 10 மணி 11 மணிக்கும் நடமாட்டம் இருக்குங்க. காலையில் 3 மணி 4 மணிக்கெல்லாம் நடமாட்டம் இல்லை. அப்போ செய்யலாமான்னு கேட்டால் செய்யலாம். பட் நைட்டு செய்கிறது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? அதனால் நைட்டு செஞ்சுருங்க. இது ஒரு பரிகாரம். எதுக்கு? கண் திருஷ்டியாக இருந்தாலும் சரி, நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி நம்மக்கிட்டேருந்து வந்தாலும் சரி, நமக்கு நிறைய நெகட்டிவ் எனர்ஜி வந்தாலும் சரி, சக்கரங்களும் கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இதில் அடுத்தது, அமாவாசை அன்னைக்கு பகல் 12 மணிக்கு பூசணிக்காய் சுற்றி உடைக்கிறது. நிறைய ஆஃபீஸில் தான் உடைப்பாங்க. ஆஃபீஸ், பிஸ்னஸ், கடைங்களில் தான் உடைப்பாங்க. வீட்டுக்கே நீங்கள் செய்யலாம்.
பூசணிக்காய் வாங்கிக்கோங்க, நடுவில் அழகாக ஒரு கட் பண்ணி எடுத்துட்டு பீஸ் எடுத்துட்டு உள்ளுக்குள்ளே மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் சில்லறலாம் போடுவாங்க, போட்டுட்டு மேலே வச்சு அடைச்சிட்டு அது மேலே கற்பூரம் வச்சு நீங்கள் சுற்றிட்டு, இது வந்து முச்சந்தி தான் நிற்கணும், 4 ரோட்டுக்கு நடுவில் தான் நிற்கணும் அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டு வாசல்லே கூட போட்டு உடைக்கலாம். இது நார்மலாக பிஸ்னஸ் சென்டரில் தானே பண்ணுவாங்க, கடைங்களுக்கு தானே பண்ணுவாங்க. நம்ம வீட்டுக்கு எதுக்கு பண்ணணும்னு கேட்டால், அவ்வளோ திருஷ்டி இருந்தால், எதிர்மறை ஆற்றல்கள், எதிர்மறை சக்திகள் வீட்டுக்குள்ளே இருக்குன்னு நீங்கள் நினச்சா, வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லைப்பா, என்ன பண்ணதே தெரியலப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா நீங்கள் நினச்சிங்கன்னா, பொருளாதாரம் செலவாகிட்டே இருக்குது, எங்கேருந்து வருது எங்கே போயினே தெரிய மாட்டேங்குது, எப்படி செலவாகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் இதை நீங்கள் செய்யுங்க, நிச்சயமாக உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும். இப்போ அடுத்தது நோட் பண்ணிக்கோங்க, இது இண்டிவிஜுவலுக்கு ஒருத்தரும் தனி மனிதர்கள் செய்ய வேண்டியது. சுடுதண்ணியில் குளிக்கணும், ஒரே ஒரு நாளைக்கு, வாரத்தில் ஒரு நாளாவது சுடுதண்ணியில் குளிக்கணும். அன்றைக்கி குளிக்கும்போது சுடுதண்ணி நல்லாவே சூடாக பிடிச்சி வச்சுருங்க, கைதலில் போட்டாலும் ஓகே, இல்லை சுடுதண்ணி வச்சாலும் ஓகே, நல்லா சுட வச்சுருங்க, சூடாக இருக்கணும், நல்லா கொதிக்க இருக்கணும் சூடாக. வெத்தலை இருக்குது பாருங்கள், வெத்தலை காம்பை கிள்ளிட்டு அந்த வெத்தலையை கிழிச்சிருங்க, கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கிழிச்சிட்டு அந்த தண்ணியில் போட்டுருங்க. ஒரு 4 இல்லைனா 5 வெத்தலை ஒரு ஆளுக்கு போட்டுருங்க, தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுடுங்க. இப்போ நல்லா கொதிக்க இருக்குங்களா தண்ணி, இந்த வெத்தலையோட எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணி உறிஞ்சிரும். இப்போ 2 விஷயம் நடக்கும், ஒன்று எசன்ஸ்லாம் தண்ணிக்கு போய் சேர்ந்துடும், இன்னொன்று தண்ணியும் கொஞ்சம் குளிக்கிற சூடுக்கு வந்துடும். இப்போ அந்த வெத்தலைலாம் அப்படியே எடுத்துருங்க, எடுத்துட்டு டஸ்ட்பினில் போட்டுருங்க. அந்த தண்ணியில் தலைக்கு குளிங்க. வெத்தலை போட்டு தண்ணியா? ஆமாங்க, வெத்தலை போட்டு தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டரில் சுடு தண்ணியில் வார்ம் எதில் ஒன்று அன்றைக்கி மட்டும் வார்ம் வாட்டரில் குளிங்க. இது ஞாயிற்றுக்கிழமை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வெத்தலை தண்ணி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தண்ணியில் தலை குளிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்பு போட்டு குளிங்க, எது வேணாலும். ஃபஸ்ட்டு இது வெத்தலையில் ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா அந்த எசன்ஸ் வந்த பிறகு அந்த எசன்ஸில் குளிக்கிறது. இது புதுசாக இருக்கேங்க, எலுமிச்சம்பழம் போட்டு குளிப்பாங்க, உப்பு போட்டு குளிப்பாங்க, இது என்னங்க வெத்தலை தண்ணி குளிக்கிறதுன்னு ரொம்ப அதாவது வெத்தலைங்கிறது எப்படிப்பட்ட எஃபெக்ட் தெரியுங்களா? நம்ம உடம்புக்குள்ளே எதுக்கு வெத்தலை போடுவாங்க தெரியுங்களா? நம்ம செரிமானம் சரியாக நடக்கிறதுக்கு, உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியில் எடுக்கிறதுக்கு வெத்தலை போடுவாங்க. அது சுண்ணாம்பு சேர்த்து போகிறதும் சரியில்லை, அது என்னமோ வச்சுட்டாங்க, விட்டுருங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி அப்புறம் இந்த நிறைய ஃபுட்டு நல்லா சாப்பிட்ற இடத்துல வந்து பீடா போடுவாங்க, வெத்தலை வைப்பாங்க. கிருமி நாசினி, சூப்பரான ஒரு கிருமி நாசினி வெத்தலை. இது மட்டும் இல்லை, நம்ம எனர்ஜியை கிளென்ஸ் பண்ணக்கூடியதும் வெத்தலை. சரிங்களா? ஸோ அதை இந்த தண்ணி யூஸ் பண்ணி இது குளிங்க. இதில் என்னெல்லாம் ஆகும்னு கேட்டால் சக்கரமும் சேர்ந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். சக்கரங்கள் பேலன்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை பார்த்து கண் வச்சுருப்பாங்க, கண் திருஷ்டி வச்சுருக்காங்க பாருங்கள், அதுவும் சரியாக ஆரம்பிக்கும். நம்ம கிட்டேருந்தே உருவான பல தேவையில்லாத விஷயங்கள் சால்வாக ஆரம்பிக்கும். அதாவது நம்மளோட எண்ணங்களே மாற ஆரம்பிக்கும். இதை ரெகுலராக செஞ்சுக்கிட்டே வாங்க. இதை 3மே செய்யலாமா? தாராளமாக 3மே செய்யலாம். இல்லை ஏதாவது ஒன்று செஞ்சால் போதுமா? ஏதாவது ஒன்று செஞ்சாலும் உங்களோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். இது செய்யுங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம், உங்கள் எனர்ஜி லெவலில் நல்ல மாற்றம் ஏற்பட்டு நீங்கள் சூப்பராக வர ஆரம்பிப்பீங்க, வாழ்க்கை சூப்பராக முன்னேற ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த பரிகாரத்தை பயன்படுத்தி கொள்ளும், வாழ்க்கையில் சூப்பராக முன்னேறுவோம். வாழ்க வளமுடன்.